ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இங்கே வெதர் நல்லா இருக்குது. அதான் வெளியில் வந்துட்டோம். ஸ்ப்ரிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவ்வளோ நாள் ஐஸாக இருந்த இந்த குளம் இப்போ வந்து நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்களுக்கு பிஸியான சாட்டர்டே. இன்றைக்கி 2 பெரிய சமையல். இன்றைக்கி இங்கே கோயிலில் ஹோலி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு நான் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆலு கோபி தான் பண்ண போகிறேன். அப்படியே இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கெட் டுகெதர் வச்சுருக்காங்க. அதுக்கும் ஃபுட்டு செய்யணும். ஸோ இன்றைக்கி பிஸியான டேன்னு தான் நினைக்கிறேன். அதோடையே சேர்ந்து சில வேலைங்கள்லாம் இருக்குது. செடியை குளிப்பாட்டணும். அதுக்கு முன்னாடி வாங்க இந்த கார்டனுக்கு போயிட்டு வந்துடலாம். வேஸ்ட்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை கொண்டு போய் கார்டனில் போட்டு வந்துடலாம். காய்கறி வேஸ்ட்டெல்லாம் எதையுமே நான் குப்பையில் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் 2-3 நாளைக்கு ஒரு தடவை கார்டனில் கொண்டு வந்து இப்படி எல்லா இடத்துலையும் போட்டு விட்ருவேன். இப்போ நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அதனால் எல்லா வேஸ்ட்டையும் எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுட்ருக்கேன். கார்டன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா காய்கறி வேஸ்ட்டையும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி அது உரம் ஆனதுக்கப்புறம் செடிங்களுக்கு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த வீடியோ. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி இங்கே செம்மையாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த காற்றுக்கு குளத்துல குட்டி குட்டி அலையாக வர்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, வாங்க சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே, ஆலு கோபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு என்ன இந்த பாருங்கள் எவ்வளோ ஊற்றிருக்கேன்ட்டு. இது ஆக்சுவலாக ஹாஃப் ட்ரேக்கு செய்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்? ஒரு 10-12 ஸ்பூன் ஊற்றிருப்பேன். கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ சீரகம் பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அதே நான் 1-2 சரி அரைச்சி வச்சுருக்கேன். 1-1 சொல்லு, இல்லை 2 சொல்லு. அதே நான் 1-2 சரி இப்போது அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போகணும். வெங்காயத்தோட பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். எங்கள் வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்குள்ளாக நம்ம சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குடமிளகா, ஒரு 2 முருங்கைக்காய், இது ஃப்ரோசன் முருங்கைக்காய் தான், 2 கத்திரிக்காய், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் சாதம் வந்து நான் ஒரு 6 ஃபேமிலிக்கு செய்ய போகிறேன். ஸோ இது நான் மட்டும் கொண்டு போகல, நிறைய பேர் என்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ வெங்காயம் பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் தனி மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். அதோடையே 2 ஸ்பூன் மல்லித்தூள், சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இது கூடயே தக்காளியும் சேர்த்துடலாம். ஒரு 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி கூட ஒரு 10 முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி விட்டுருக்கேன். இது நல்லா வேகட்டும். நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்க நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு
மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேகட்டும். நல்லா உருளைக்கிழங்கும் வேகணும். உருளைக்கிழங்கு பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை போட்டுடலாம். காலிஃப்ளவர் ஒரு 2 காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். போட்டுடலாம் எல்லாத்தையும். இந்த டிஷ்ஷு நான் மட்டும் செய்யலை, என்னை மாதிரி இன்னும் ஒரு 6 பேர் செய்கிறாங்க. 6 பேர் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க கோயிலுக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. மூடி போட்டு வேக விட்டுடலாம். சாம்பார் ரைஸும் அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மேத்தி, கஸ்தூரி மேத்தி சேர்த்து, இந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்தாவே பாதி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்துடும். எல்லா இதுலேயும் இந்த கஸ்தூரி மேத்தி தான் சேர்ப்பாங்க. இதுதான் அந்த டேஸ்ட்டு மனம் கொடுக்குறது எல்லாமே இந்த கஸ்தூரி மேத்தி தான். ஒன்று ஹனி சேர்ப்பாங்க கொஞ்சமாக, அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்குறதுக்கு. அந்த ஸ்வீட்னஸ் கொடுத்தாவே அந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த ஆலு கோபி, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் கடாய் பன்னீர், இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் ஹனி சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டே வந்து வேறு லெவலாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நீங்கள் அப்படி ஹனி சேர்க்கலைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். காற்று சரியான காற்றுங்க. சவுண்டு கேட்குதா என்ன உங்களுக்கு? நல்லா கேட்குது. பேய் காற்று அடிச்சிட்டு இருக்கு. செம்மையான காற்று இன்னைக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு டெடியையும் குளிப்பாட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.